ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல புட்டிங் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் 95 கிராம் அளவுக்கு பிரெட் எடுத்துர்க்கேன். பிரெட்டை முழுசா எடுக்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். சுகரை ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு சுகரை ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 45 ml ஆயில் ப்ளஸ் 15 ml கீயை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணாமல் ஒரு 5 செகண்ட் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் சைடில் உள்ளதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஆட் பண்ணோன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இந்த டின்ல தான் பேக் பண்ண போறேன். டின் ஃபுல்லா பேக் பண்ணா ரொம்ப தின்னா வருங்கிறதுனால பாதி அளவுக்கு மட்டும் நான் பேக் பண்றேன். ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 நிமிஷம் கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கேஷ்யூ நட் ஆட் பண்ணிட்டு கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கேக் எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.